நாம் பார்க்கலாம். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக, இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்கெல்லாம் எங்களோடு கூட பேசி வந்தீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள கரம் இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தின வழிகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் என்னுடைய வார்த்தையை கேட்குற அற்புதமான இந்த நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருவோம். கடைசியாக நான் இந்த ஆலயத்திலிருந்து 3 வாரத்துக்கு முன்பதாக ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு போனேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து. கடைசி வாரம் வந்தவர்களுக்கு தெரியும். அதனுடைய தொடர்ச்சியாக சில காரியங்களை உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நாம் எல்லாரும் வேதத்திலிருந்து அந்த வேத பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நாம் இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துட்டீங்களாப்பா? உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். அது வாசிக்கலாம். திரும்பி வா, திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். சில வாரங்களுக்கு முன்பதாக நான் கடைசியாக இந்த வசனத்தை வைத்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு போனேன். குறிப்பு எழுதினவர்களுக்கு தெரியும், அதை குறித்ததான தெரியும். சூலமித்தி என்றால் யார்? சூலமித்தி என்றால் உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாலிப பெண். உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாலிப பெண். சூலமித்தி என்பது ஒரு எபிரேய பெயர். அதற்கு 2 அர்த்தம் பைபிளில் போட்டிருக்கு. ஒன்று பரிபூரணம், இன்னொன்று சமாதானம். த பெர்ஃபெக்ட், த பீஸ்ஃபுல். இந்த 2 அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஊரை குறித்து நம்ம படித்தோம் அல்லவா? போன வாரத்தில் அந்த வசனத்தை சுட்டி காண்பித்தேன். 1 சாமுவேல் 28:4 பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். இந்த 1 சாமுவேல் 28:4 சொல்லப்பட்டிருக்கிற சூனேம் என்பதுதான் இந்த பெண்ணுடைய ஊர் என்று எல்லா வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. தாவீதனுடைய வயசான காலத்திலே அவனுக்கு பணிவிடைகளை செய்ய சூனேமிலிருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்தார்கள். தாவீதுடைய வயசான காலத்தில் அவனுக்கு பணிவிடை செய்வதற்காக இந்த சூனேமிலிருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த குறிப்பு 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தில் போட்டிருக்கு. அந்த பெண்ணை எப்படி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு. அந்த பெண் இந்த சூனேம் ஊரை சேர்ந்த இந்த பெண்ணு தான் என்று இந்த சூலமித்தியாளை குறித்து சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த பெண் தான் பிற்காலத்திலே சாலமோனுடைய மறுமனையாட்டியாக மணம் முடித்து கொள்ளப்பட்டாள் என்ற குறிப்பும் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனத்தை நம்ம படித்து பார்த்தோம்னா 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வசனத்தில் நம்ம படித்தோம்னா இந்த பெண்ணை சாலமோன் பிற்காலத்திலே தன்னுடைய மறுமனையாட்டி ஆக்கி கொண்டான் என்ற குறிப்பும் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். நான் இந்த போன பிரசங்கத்திலே இந்த புஸ்தகத்தை குறித்து நான் சொன்னேன். இதற்கு இன்னொரு பேரும் இருக்கிறது. இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்துக்கு இனிமை மிகு பாடல் என்ற இன்னொரு பெயரும் இந்த புஸ்தகத்துக்கு இருக்கிறது. இதில் 8 அதிகாரங்களும் 117 வசனங்களும் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 3 முக்கியமான நபர்களை குறித்து நம்ம படிக்கிறோம். ஒன்று மணவாளன், இன்னொன்று மணவாட்டி, இன்னொன்று மணவாட்டியின் தோழிகள் என்ற 3 பேர் வருவாங்க. இவர்கள் 3 பேரும் மாறி மாறி பாடுகிற 28 பாடல்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் படிக்கிறோம். பழைய ஏற்பாடு தேவனுக்கும் இஸ்ரவேலருக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருந்தது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. புதிய ஏற்பாடு கிறிஸ்துவுக்கும் அவருடைய மணவாட்டியாகிய திருச்சபைக்கும் உள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதை நாம் படிக்கிறோம். பைபிளில் உள்ள 2 புஸ்தகங்கள், வித்தியாசமான புஸ்தகம் 2 புஸ்தகம் இருக்குது பைபிளில். ஒன்று எஸ்தரின் புஸ்தகம், இன்னொன்று உன்னத பாட்டின் புஸ்தகம். இந்த 2ம்
வேற புஸ்தகத்திலிருந்து மாறுபட்டவைகள் ஏதாவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இந்த 2 புஸ்தகம் இருக்கு பார்த்தீங்களா? எஸ்தர் புஸ்தகமும் உன்னத பாட்டு புஸ்தகமும் மற்ற எல்லா புஸ்தகத்திலிருந்து வேறுபட்டது. எப்படி வேறுபட்டது? இந்த 2 புஸ்தகத்தில் தேவன் என்ற வார்த்தை இல்லை, கர்த்தர் என்ற வார்த்தையும் இல்லை. பைபிள்லேயே 66 புஸ்தகத்தில் இந்த 2 புஸ்தகத்தில் மட்டும் தேவன் என்ற வார்த்தையும் இல்லை, கர்த்தர் என்ற வார்த்தையும் இல்லை. இந்த 2 வார்த்தைகளும் இதில் இல்லாமல் போனாலும் தேவாதி தேவனுடைய அற்புதமான கிரியைகள், அவருடைய செயல்பாடுகள் இந்த புஸ்தகத்திலே நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவருடைய அதிசயமான செயல்கள் இருக்கிறதை பார்க்க முடியும். இந்த சூலமித்தியாலை குறித்து, அவனுடைய பல்வேறு பெயர்களை குறித்து, மணவாளன் எப்படியெல்லாம் அந்த சூலமித்தியாலை அழைத்தார் என்பதை குறித்து ஒரு 7 குறிப்புகளை கடைசி வாரத்திலே நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க போவது இந்த மணவாட்டியினுடைய மேன்மைகள் வேதத்திலே விளக்கமாக மேன்மையாய் சொல்லப்பட்டிருக்கிறதை சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அப்படித்தான் விரும்புகிறேன். தேவனுடைய மணவாட்டியாகிய இந்த சபையை குறித்து பைபிளிலே மேன்மை உள்ளதாய் சொல்லப்பட்டிருக்கிறதை படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலே இரட்சகராக வந்தார். இனி வரப்போகிறவர் மணவாளனாக வரப்போகிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நம்ம படிக்கிறோம் அல்லவா? 6ஆம் வசனத்திலே 25:6 அவர் எப்படி வருகிறார்? இனி வரப்போகிற தேவன் மணவாளனாய் வரப்போகிறதை நாம் படிக்கிறோம். எனவே மணவாட்டியாகிய சபையானது அவருடைய வருகையிலே அவருக்கு ஆயத்தம் உள்ளதாய், அவருடைய சித்தத்தை செய்கிறதாய் இருக்கும்படி மணவாளன் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. மணவாட்டி எத்தன்மையுள்ளவளாய் இருக்க வேண்டும்? எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம் 27வது வசனத்தை பாருங்க. எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 27வது வசனம் பாருங்க. புருஷர்களே அன்பு கூறுங்கள், கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். 27ஆம் வசனத்தில் படிக்கிறோம், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். 25ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தார். 27வது வசனத்தில் போட்டிருக்கு, கர்த்தர் தம்மை தாமே நிறுத்தி தமக்கு முன்பதாக அதை கரையற்றதும் பிழையற்றதுமாய் நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். மணவாட்டியை குறித்ததான பல வேத விளக்கங்கள் முழு வேதாகமத்திலையும் பரவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்காக எனக்காக. நாம் தான் கிறிஸ்துவின் மணவாட்டியாக ஆயத்தமாகி வருகிறோம். ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 45ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் 14வது வசனத்திலே மணவாட்டியாக இருக்கிற சபையை குறித்து அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உடையவள், அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது, சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும், அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். இங்கே ஒரு மணப்பெண் அழைத்து கொண்டு வருவதை பற்றி இந்த இடத்துல போட்டிருக்கு. நம்முடைய பாசையில சொல்ல போனால் அவளுக்கு பட்டு சேலை உடுத்தி 14ஆம் வசனத்தில் சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். மணவாட்டியை குறித்து பைபிளிலே மேன்மையான ஆசீர்வாதங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். உன்னத பாட்டிலே சொல்லப்பட்ட மணவாட்டியையும் இங்கே இருக்கிற நம்மையும் ஒப்பிட்டு சில காரியங்களை உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது, ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய கலாச்சாரத்தில் பெண்கள் மேலே உட்காருவதை எந்த ஆண்களும் விரும்புவதில்லை. அது தவறான ஒரு விஷயம். உலகத்தின் பல நாடுகள் இருக்கிறது. இந்த பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா, பல நாடுகளில்
பெண்களுக்கு சமமாக, ஆண்களுக்கு சமமாக பெண்கள் மதிக்கப்படுறாங்க. ஆனால் சில கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக பொம்பளை பிள்ளைய எங்கே உட்காரக்கூடாது, மேலே உட்காரக்கூடாது, அவங்க கீழே தான் உட்காரணும் அப்படின்னு நம்ம கலாச்சாரத்தில் அந்த காலத்திலேருந்து பெண்களை கொஞ்சம் கீழ்ப்படுத்தியே வச்சிருக்கிறாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லுவது அல்ல. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆண்டவர் ஆண்களை எப்படி நேசிக்கிறாரோ அதை போலவே பெண்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நாம் எல்லாரையும் அவருடைய பிள்ளைகளாகவே ஆண்டவர் பார்க்கிறார். ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தில் கூட ஒரு நாள் அவளுக்கு ஒரு மேன்மையான ஸ்தானம் உட்காருவதற்கு கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா அது என்னைக்கு? திருமணத்தன்னைக்கு அந்த பெண்ணை எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து சங்கீதம் 45:14 சொல்லப்பட்டிருக்கிறபடி ராஜகுமாரத்தியினிடத்தில், ராஜாவினிடத்திலே அவள் அழைத்து கொண்டு வரப்படுவாள் அப்படின்னு எழுதியிருக்கு. பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பு அன்றைக்கு தான் கொடுக்கப்படுகிறது. எப்பொழுது? அவள் மணமகளாய் இருக்கிற அந்த நாளிலே எல்லாரும் கீழே உட்கார்ந்திருந்தாலும், அநேக ஆண்கள் கீழே உட்கார்ந்திருந்தாலும் அந்த மணமகளுக்கு ஒரு வாய்ப்பு அன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கேருந்து நான் வந்து இந்த வாரத்தில் 2 கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கேன். இந்த வாரத்தில், இந்த வெள்ளி சனியில் 2 கல்யாணம் முடிச்சு போகணும். தொடர்ந்து பல கல்யாணங்களை நடத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறேன். இப்பெல்லாம் பார்த்தா பெண்கள் தைரியமாக இருக்காங்க. மேடையில் உட்காந்துருக்கிற பொம்பளை பிள்ளைங்க, மாப்பிள்ளை தான் ரொம்ப பயத்தோடு அவர் உட்கார்ந்துருக்கிறார். ஆண்களுடைய வாழ்க்கையை வெள்ளைக்காரன் 5 பிரிவாக பிரித்து வச்சுருக்கான். ஆண்களுடைய வாழ்க்கையை அவன் பிறந்ததுலேருந்து என்கேஜ்மெண்ட் ஆகிற வரைக்கும் ஒரு பிரிவு. ஹி இஸ் ஆர்டினரி மேன். அவனுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சூப்பர் மேன். அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஜென்டில் மேன். 20 வருஷம் ஆச்சுன்னா அவன் வாட்ச்மேன். 30 வருஷம் ஆச்சுன்னா அவன் டாபர் மேன், நாய்க்குட்டி. இதுதான் ஆண்களுடைய வாழ்க்கை. மேன், சூப்பர்மேன், ஜென்டில்மேன், வாட்ச்மேன், டாபர்மேன் அப்படின்னு வச்சுருக்காங்க. வெள்ளைக்காரன் இப்படிலாம் பிரித்து வச்சுருக்கான். இந்தியாவில் நம்ம புலவர்கள் பெண்களின் வாழ்க்கையை 7 பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்க. பேதை பெதும்பை, மங்கை மடந்தை, அறிவை தெரிவை, பேரிளம் பெண். பிறந்ததுலேருந்து 35 வயசு வரைக்கும் இவங்க பிரித்து வச்சுருக்காங்க. வாழ்க்கையில் நடக்கிற இந்த நிகழ்வுகளை வைத்து வெள்ளைக்காரன் 5 பிரிவாக பிரித்து வச்சுருக்கான். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, மணவாட்டி மதிப்பு மிக்கவளாய் ஆண்டவருடைய கரத்தினாலே அவள் எண்ணப்படுகிறாள். அவளுடைய மதிப்பு புதிய ஏற்பாட்டிலே பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அவளுடைய மதிப்பு என்ன? இங்கே உட்கார்ந்திருக்கிற நீங்கள் மணவாட்டியாய், தேவனுக்கு பிரியமான மணவாட்டியாய் இருக்கும்படி, உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். உன்னத பாட்டு புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6வது வசனம் பாருங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. உன்னத பாட்டு புஸ்தகத்தில் உள்ள மணவாட்டி தன்னுடைய நிலைமையை குறித்து இந்த இடத்துல சொல்லுவதை நாம் படிக்கிறோம். இந்த இடத்துல சொல்லுது, என்னுடைய தாயின் பிள்ளைகள் என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியாய் வைத்தார்கள். இப்படி காவல்காரியாய் வைத்தபடினாலே நான் அந்த தோட்டத்துக்கு போனேன். அப்படி போனபோது அங்கே நடந்தது என்ன? வெயில் என்மேல் பட்டது. எனவே நான் எப்படி இருக்கிறேன்? சாலமோனின் திரையைப் போலவும் கேதாரின் கூடாரங்களைப் போலவும் நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று மணவாட்டி தன்னை குறித்து சொல்லுவதை நாம் படிக்கிறோம். வெயில் என்மேல் பட்டது அப்படின்னு மணவாட்டி எங்கே சொல்லுவதை நாம் படிக்கிறோம். வெயில் என்பது என்ன? விரும்பத்தகாத சம்பவங்கள். ஆதி முதலாகவே சபைக்கு விரோதமான காரியங்களையும் நாம் சரித்திரத்தில் நம்ம படிக்க முடியும். என்றைக்கு சபை ஆரம்பமானதோ அன்றைக்கிலிருந்தே சபைக்கு விரோதமாக பிசாசு பல மனிதர்களை எழுப்பினான். அப்போ இருந்தே கிபி 70 கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்னாடி 70 நீரோ மன்னன் என்பவன் எழும்பி
தேவனுடைய சபைக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்தான். இதெல்லாம் நம்ம சபை சரித்திரத்தில் படிக்கிறோம். யார் யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றினாங்களோ அவங்க எல்லாரையும் சிலுவையிலே அறைந்து கொள்ளும்படி உத்தரவிட்டான். ஒரு நாள் அந்த போர்ச்சேவர்கள் வந்து சொன்னாங்க, இனி சிலுவை செய்கிறதுக்கு மரம் இல்லைன்னு வந்து சொன்னாங்களாம். அந்த அளவிற்கு அவன் எத்தனையோ கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளை கொடுமையாய் அவன் நடத்தினான். எத்தனையோ பாடுகளுக்கு உட்படுத்தினான். ஒரு 100 வருஷத்துக்கு முன்பதாக, 100 வருஷத்துக்கு முன்னாடி 925 ஜெர்மானிய சக்கரவர்த்தி ஹிட்லர் அவன் பார்த்தீங்கன்னா ஏராளமான யூதர்களை கொன்று குவித்தான். பல லட்சம் பேர்களை இந்த ஒரே இடத்துல, இந்த ஒரு இடத்துல ஒரு 200 பேர் இங்கே இருக்கலாம், இந்த இடத்துல 500 பேரை அடைச்சி போட்டு சாப்பாடும் கொடுக்காம தண்ணியும் கொடுக்காம பல சித்திரவதை முகாம்கள் என்று ஏற்படுத்தி பல்வேறு இடங்களில் அவர்களை அடைத்து சித்திரவதைப்படுத்தினான். அப்படிப்பட்ட இவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவ சபைக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் தான். இப்படிப்பட்ட மனுஷன் 1945 ஆண்டு ஏப்ரல் மாதம் 30 ஒரு இடத்துல தன்னைத்தானே சுட்டு கொண்டு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். அதை ஹிட்லர் வந்து முதல்ல விஷத்தை சாப்பிட்டு அப்படி இருந்தும் சாகாமல் போனிட்டான், என்ன செய்கிறது என்று சொல்லி தன் கையில் இருந்த துப்பாக்கி எடுத்து 40வது ஆண்டு ஏப்ரல் மாதம் 30 தன்னைத்தானே சுட்டு கொண்டு செத்து போனான். ஹிட்லருடைய முடிவு அப்படிப்பட்டது தான். இப்படிப்பட்ட இவர்கள்லாம் யார் அப்படின்னா, பிசாசானவனால் எழுப்பப்பட்ட சத்ருவினுடைய கிரியைகளாக இவங்க இருந்தாங்க. தேவ ஜனங்களை அழிக்கும்படிக்கு. சபைக்கு பாடுகள் புதிதல்ல, சபைக்கு பிரச்சனைகள் புதிதல்ல. என்றைக்கு தேவனுடைய சபையானது இந்த உலகத்தில் தோன்றியதோ அன்றைக்கிலிருந்து தேவ ஜனங்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் பல காரியங்கள் அங்கே நடந்து கொண்டேதான் இருந்தது. கிபி 52 தோமா இந்தியாவுக்கு வந்தார். கரெக்டாக 20 ஆண்டு இங்கே ஊழியம் பண்ணார். 72வது ஆண்டு கிபி 72 மகாதேவன் என்ற ஒரு மன்னனால் சிறைச்சேதம் பண்ணப்பட்டு ஈட்டியால் குத்தப்பட்டு சென்னையிலே பரங்கிமலையிலே மரித்து போனார். இதெல்லாம் உபத்திரவ காலம். தேவனுடைய ஜனங்கள் எங்கெங்கே போனாங்களோ, எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் பிசாசு தேடி போய் தம்முடையவர்களை கொன்று குவித்தான். இதுதான் நடந்தது. இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் பல இடங்களில், பல தேசங்களில் வித்தியாசமாய் வந்து கொண்டே தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையிலையும் மணவாட்டி ஒரே ஒரு வார்த்தை சொல்றா பாருங்க, நான் கருப்பாக இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு விரோதமாய் பல்வேறு காரியங்கள் வந்தாலும், எனக்கு விரோதமாய் பல காரியங்கள் தோன்றினாலும், எனக்கு விரோதமாய் பல காரியங்கள் எனக்கு எதிராக வந்தாலும் எதுவும் என்னை அசைக்கவில்லை. நான் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாய் வளர்ந்து வருகிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு சென்சஸ் எடுத்தாங்க. நாம் எல்லாருக்கும் தெரியும், சீனா கம்யூனிஸ்ட் நாடு. அதிகபட்சமாக அங்கே எந்த மதத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க தெரியுமா? புத்த மதத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. இப்படிப்பட்ட நாட்டில் ஒரு நாளைக்கு 45,000 பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இன்றைக்கு தேசம் முழுவதிலேயும் போய் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்த பெரிய ஊழியக்காரங்க அங்கே சீனாவில் இப்போ எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சீனா முழுவதும் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்கிற தன்மை இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கும் பிரச்சனைகள் அங்கே வருகிறது. இப்படிப்பட்ட நேரத்திலையும் சபையானது எந்த தடையையும் நீங்கி எந்த இடத்திலையும் அது வளர்ந்து பெருகி வருவதை நாம் படிக்கிறோம். உண்மையாகவே நமக்கும் தனிப்பட்ட விதத்திலேயும் அரசாங்க ரீதியிலையும் பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் சுயரத்தத்தால் சம்பாதித்து கொண்ட இந்த சபையை நானே காப்பாற்றுவேன், நான் அவருக்கு உறுதுணையாக இருப்பேன். இப்பொழுது மணவாட்டி சொல்ல வேண்டியது என்ன? நாம் இப்படி சொல்லணும், வெயில் என் மேல் பட்டது, என்னுடைய சகோதரிகள் காவல்காரியாக என்னை வெயிலுக்கு அனுப்புனாங்க, நான் கேதாரின் கூடாரத்தை போலவும் சாலமோனின் திரையை போலவும் கருப்பாக இருந்தாலும் நான் எப்படிப்பட்டவளா இருக்கிறேன்? அழகாக இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் சபையானது வளர்ந்து பெருகும். அல்லேலூயா. எந்த கலாச்சாரத்திலையும் சபையானது வளர்ந்து பெருகும். எந்த இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சபையை தடுக்க எந்த அரசாங்கத்தாலும் முடியாது, எந்த தனி மனிதனாலும் முடியாது, எந்த கட்சியாலும் முடியாது, எந்த மார்க்கத்தாலும் முடியாது. சபையானது வளர்ந்து நிச்சயமாய் பெருகும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க.
முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, அப்படி என்றால் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? கடினமான சூழ்நிலையிலேயும் நறுமணமிக்கவளாய் மணவாட்டி இருக்கிறாள். கடினமான நிலைமையிலும் நறுமணமிக்கவளாய் மணவாட்டி இருக்கிறாள். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருந்தாலும் அது நிச்சயமாய் அதிகமான மனம் வீசும். அது முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும் அதனுடைய மனத்தை அந்த முள்ளுகள் தடுக்க முடியாது. அதை போலத்தான் மணவாட்டியை குறித்து மணவாளன் இப்படி சொல்லுகிறாரு, என்னுடைய மணவாட்டி முள்ளுள்ள இடத்துல ஒரு லீலி புஷ்பத்தை போன்றதாய் இருந்தாலும் குமாரத்திலுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் அப்படிப்பட்டவளாகத்தான் இருக்கிறாள். இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் சிலர் முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறதை போல ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். எப்பக்கம் திரும்பினாலும் ஒரே போராட்டமும் பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கிறதாக நீங்கள் எண்ணலாம். எந்த பக்கமும் போக முடியாத ஒரு வழி இருக்கிறதே, எங்கே போனாலும் நெருக்கம் இருக்கிறதே என்று சிலர் எண்ணலாம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம் அல்லவா? 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே படிக்கிறோம் அல்லவா? பேலியாளின் மக்கள் அனைவரும் மோ வென்றால், பேலியாளின் மக்கள் அனைவருமோ வென்றால் கையினால் பிடிக்கப்படக்கூடாததா எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்களாய் உங்கள் அருகாமையில் அவங்க இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் குத்திக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் நெருக்கிக்கிட்டே இருப்பாங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த உலகத்தில் வந்தபோது அவனை சுற்றிலும் அவனை எதிர்க்கிற மக்கள் பெருகி இருந்தாங்க. ஒரு நாள் ஆண்டவர் எசேக்கியேலுக்கு தரிசனமானார். 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அவனை பார்த்து இப்படி பேசுவார், எசேக்கியேலே, மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்சவும் வேண்டாம். நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் தேள்களுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், தேள்களுக்குள் நீ வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்பட வேண்டாம். இங்கே 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளைகளை சுற்றி நிற்கிற இந்த 3 காரியங்கள், ஒன்று நெரிஞ்சி, இன்னொன்று முள்ளு, இன்னொன்று தேளு. இதெல்லாம் தேவனுடைய சபைக்கு விரோதமாய், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் சத்ருவானவன் எழுப்பியிருக்கிற இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, அவைகளுக்காக நீ பயப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஒரு காரியத்தை இப்படி சொல்லுவார். 2 கொரிந்தியர் 12:7 இப்படி சொல்லுவார், அன்றியும் உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே எனக்கு ஒரு முள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். எனக்கு ஒரு முள் இருப்பதாக சொல்றார். எசேக்கியேலை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது உனக்கு சில முள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் ஒரு தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய பிள்ளைக்கு நிச்சயமாய் அவள் மனம் வீச முடியும், நிச்சயமாய் அவள் மனம் வீச முடியும். கடினமான சூழ்நிலையிலேயும் மனம் வீசக்கூடியவள் என்னுடைய மனவாட்டி என்று சொல்லி என்னாகமம் உன்னத பாட்டு 2:2 நாம் படிக்கிறோம். கடினமான சூழ்நிலை, சில வேளைகளில் எனக்கு மட்டும்தானா இப்படி, சில வேளைகளில் எனக்கு மட்டும்தானா இப்படி, ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று அவைகளை குறித்து நீங்கள் சிந்தியாமல் இந்த நேரத்திலேயும் இந்த வேளையிலேயும் நான் தேவனுக்காக பிரகாசிப்பேன், தேவனை சார்ந்து கொள்ளுவேன் என்று தேவனை அண்டிக் கொள்ளுகிற ஒரு தைரியமும் தேவனுடைய வல்லமையும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியமாய் தேவை. சில வருடத்துக்கு முன்பதாக மதுரையிலே ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணிட்டு இங்கே வர்றதுக்காக, வேகமாக நான் வர்றதுக்காக, அப்போ நான் பஸ்ஸில் தான் வந்தேன். காலையில் அங்கே சீக்கிரத்தில் ஆராதனை முடிச்சுட்டு இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்காக வந்தேன். ஒரு தம்பி வந்து என்னை பெரியார் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் ஏற்றி விட்டார். அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டில் ஒரு கூட்டமான பஸ்ஸில் நான் ஏறுறேன். பின்னாடி இருக்கிற அந்த வரிசையாக இருக்கிற அந்த நெட்டாக இருக்கிற அந்த சீட்டில் எனக்கு ஒரு இடம் கிடச்சிச்சு. அதில் உட்காந்துருக்கேன். அப்படி உட்காந்துருக்கும்போது அடுத்து தொடர்ந்து மக்கள் கூட்டமாக ஏறுறாங்க. அதில்
ஏறி வந்த உடனே நான் அந்த கூட்டமான பஸ்ஸில் வேகமாக இங்கே வரணும். நான் உட்காந்துருக்கேன். திடீர்னு எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு என் பக்கத்தில். அவர் கையில் கண்ணு தெரியாதவங்க வச்சுருக்கிற அந்த ஸ்டிக்கு வச்சுருக்காரு. 2 கண்ணும் அவருக்கு தெரியாது. அந்த ஸ்டிக்கில் நடந்து வந்து எப்படியோ அவரை என் பக்கத்தில் இருந்தவர் பார்த்துட்டார் போல், கண்ணு தெரியாதவர் அப்படின்ட்டு. அவர் எந்திரிச்சுக்கிட்டு அந்த இடத்த அவர் கொடுக்குறாரு. இவர் என் பக்கத்தில் உட்காரும்போது இயேசுவேன்னு உட்கார்றாரு. நான் ஒரு ஊழியக்காரன் உட்காந்துருக்கேன்றது அவருக்கு தெரியாது. என் பக்கத்தில் அவர் உட்காந்துருக்காரு. நாங்கள் 2 பேரும் அவர் இயேசுவேன்னு சொன்னோன்னே அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அவர் சொன்னார், மதுரையில் ஒரு இடத்துல கண்ணு தெரியாதவங்களுக்காக ஒரு சபை நடக்குது. அந்த சபையில் ஒரு பாஸ்டர் இருக்கார், அவருக்கும் கண்ணு தெரியாது. நான் உதவி பாஸ்டராக இருக்கேன், எனக்கும் கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதவங்க ஒரு 50 பேர் நாங்கள் ஒரு இடத்துல கூடி ஆராதிக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் கூட நான் வரும்போது பேசிக்கிட்டே வந்தேன், திருமங்கலம் இறங்குற வரைக்கும். கண்ணு தெரியலையா ஆண்டவரே, என்னை இப்படி படைச்சிட்டிங்களே ஆண்டவரே அப்படின்னு நொந்துக்கிறல அவர். ஆண்டவரே, கண்ணு தெரியாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு பரலோகத்தில் இடம் இருந்தால் போதும் என்று சொல்லி அந்த ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஒரு பெரிய சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இப்படியே சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டே வந்தோம். திருமங்கலத்தில் இறங்குற நேரம் வந்துச்சு. இந்த இறங்குற நேரம் வரும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார், ஜெயக்குமார், இவருக்கு ஏதாவது நீ ஒரு உதவி செய்யணும், இவருக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும். நீனு அவர் ஒரு தேவையோடு இருக்கார். அவருடைய தேவையை உன்னை கொண்டு தான் நான் என்ன செய்ய போகிறேன், சந்திக்க போகிறேன். அதனால தான் உன் பக்கத்தில் கொண்டாந்து உட்கார வச்சேன். எப்படியாவது அவர் தேவையை நீ சந்திக்கணும்னு ஆண்டவர் எனக்குள்ளே பேச ஆரம்பித்தார். இறங்குறதுக்கு நீ 5 நிமிஷம் தான் இருக்குது. ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார்ல, இனி நம்ம அவருக்கு எதுவும் செய்யாமல் நம்மளால் இருக்க முடியாது. உடனே என்னிடத்திலிருந்து அந்த காணிக்கை எடுத்து அவர் பாக்கெட்டில் வச்சு, ஒரு சின்ன காணிக்கை இருக்குது வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸ்டாப் வந்துருச்சு. அவர் இறங்கி போயிட்டார். இறங்கி போகும்போது அவர் என்ன நினச்சிருப்பார் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு தேவை இருந்துச்சு, அதை யார்கிட்டையும் நான் கேட்கல. என் தேவையை நீரே அறிந்து இந்த பஸ்ஸில் வச்சு என் தேவையை என்ன செய்தீர் சொல்லியிருப்பாரா, சொல்லியிருக்க மாட்டாரா? கண்டிப்பாக அவர் நினைஞ்சிருப்பார், சொல்லியிருப்பார். பல்வேறு சூழ்நிலைகளே உங்களுக்கும் சில நெருக்கங்கள் வித்தியாசமாக வரலாம். இந்த வித்தியாசமான நெருக்கமான சூழ்நிலையிலையும், வித்தியாசமான சோதனையான சூழ்நிலையிலையும், பலவீனமான நேரத்திலையும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி என்ன சொல்கிறீங்க? ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பழகிருக்கீங்களா? தேவரீர், இத்தனை நெருக்கமான சூழ்நிலை எனக்கு வந்தும் என்னை சாவுக்கு ஒப்புக்கொடாமல் என்னை அற்புதமாக நீர் பாதுகாத்து வருகிறீரப்பா, உமக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. மணவாட்டியை குறித்து இந்த இடத்துல மணவாளன் சொல்லுகிறாள், கடினமான சூழ்நிலையில் அவள் இருந்தாலும், முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும், என்னுடைய குமாரத்தி, என்னுடைய மணவாட்டி ஒரு முள்ளான சூழ்நிலையில் இருந்தாலும் அவள் எப்படி இருக்கிறாள்? நறுமணமிக்கவளாய் அவள் இருக்கிறாள். அல்லேலூயா. வித்தியாசமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் பெருகினாலும் நீங்களும் நானும் இந்த ரோஜாவினுடைய அல்லது மற்ற மலர்களுடைய நறுமணத்தை எந்த முள்ளும் தடுக்க முடியுமா? நிச்சயமாக தடுக்க முடியாது. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் ஜீவியத்திலையும் பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகள் எல்லாம் இருந்தாலும் கர்த்தருக்காக நீங்கள் நறுமணம் வீசுவதை இந்த உலகத்திற்கான எந்த சக்தியாலும் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. 3வது குறிப்பு, உன்னத பாட்டு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் படிக்கிறோம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சந்திரனை போல அழகும், சூரியனை போல பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையைப் போல கெடியும் உள்ளவளாய். நம்மை குறித்ததான தேவனுடைய பார்வை என்ன என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை குறித்ததான அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நம்மை பார்க்கும் போதெல்லாம் சந்திரனை போல அழகும், சூரியனை போல பிரகாசமும், இப்படிப்பட்டவர்களாகத்தான் தன்னுடைய மணவாட்டியை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இங்கே இருக்கிற நீங்கள் கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, பரலோக ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பர்சனாலிட்டியாக இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கே போகாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் பரலோகத்துக்கு போகலாம். நீங்கள் சொத்தே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களுக்கு பரலோகத்திலே சொத்து வச்சிருக்கிறார்.
உங்களுக்கு சொந்த வீடே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் மட்டும் போதும். தேவனுடைய பிள்ளையாய் தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்காருவதற்கான பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? சூரியனை போல அழகும், சந்திரனை போல பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய். தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் போது மற்றவர்களைப் போல அல்ல, நிச்சயமாய் சந்திரனை போல அழகாய், சூரியனை போல பிரகாசமாய், தேவனுடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர்களாய் நம்மை நிறுத்துவதற்கு ஆண்டவர் வல்லமையும் ஆட்சிமையும் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷனாகிய மோசே, அவன் 40 வருஷம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்சான். 40 வருஷம் ஒருத்தர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான்னா அவன் முகம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிதான் அவன் இருந்திருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு போய், சீனாய் மலைக்கு போய் தேவ சமூகத்தில் 40 நாள் மட்டும் இருந்துட்டு அங்கிருந்து திரும்பி வருவான் பாருங்க. அது யாத்ராகமம் 24ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. 34ஆம் அதிகாரத்தில், யாத்ராகமம் 34ஆம் அதிகாரத்தில் வசனம் 28, 29, 30 ஆகிய இந்த 3 வசனங்கள் நம்ம படித்து பார்த்தோம்னா, மோசே 40 வருஷம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்சான். 40 நாள் தேவ சமூகத்தில் இருந்தான். தேவ சமூகத்தில் இருந்து திரும்பி வந்த அவனுடைய முகம் எப்படிப்பட்டதா இருந்தது? பிரகாசமாயிருந்தது. ஹல்லேலூயா. அவனுடைய முகம் எப்படிப்பட்டதா இருந்ததா? பிரகாசமாய் இருந்தது அப்படின்னு போட்டிருக்கு. எனவே பிரகாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒன்னே ஒன்று, தேவனுடைய சமூகத்தில் நாம் இருந்தோமானால் நிச்சயமாய் நாம் பிரகாசிப்போம். நிச்சயமாய் நம்மில் தெய்வீக அழகை ஆண்டவர் பார்ப்பார். ஹல்லேலூயா. அடுத்த குறிப்பு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு வருவோம். 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு வருவோம். மணவாட்டியை குறித்து ஆண்டவர் இப்படிப்பட்ட மேன்மையை அதற்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட மேன்மை அது. எப்படிப்பட்ட மேன்மை? என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். வேலி அடைக்கப்பட்டவள், அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. எத்தனையோ ஆபத்துக்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. தினந்தோறும் நடக்கிறது, நிமிஷந்தோறும் நடக்கிறது. ஆனால் உங்களை என்னையும் இந்த வயசு மட்டும் ஆண்டவர் கிருபையாய் பாதுகாத்து வருகிறார். ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் அற்புதமாய் பாதுகாத்து வருகிறார். ஹல்லேலூயா. எப்படி அது நடக்கிறது? யோபுவின் புஸ்தகம் 1:10 யோபு சொல்லுவான் அல்லவா, சாத்தான் சொல்லுவான் அல்லவா, ஆண்டவர்கிட்ட போய் எப்படி சொல்லுவான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? இந்த வேலிக்காக எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க? உங்களை சுற்றி ஆண்டவர் வேலி வச்சிருக்காரா? 46ஆம் சங்கீதம் 1 வசனத்தில் போட்டிருக்கு. 46:1 நம்ம படிக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறேன். 121ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். 121:5 படிக்கிறோம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். 125ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். 125:1-2 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் கொண்டு தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேலிதான் இம்மட்டுமாய் நம்மை காத்து வருகிறது. சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே படிக்கிறோம். சகரியா 2:5 படிக்கிறோம், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினியாயிருப்பேன். தம்முடைய மணவாட்டியை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, தன்னுடைய சபையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை சுற்றிலும் எப்படி இருப்பேன்? அக்கினியா இருப்பேன். ஆபத்துக்கள் உங்க பக்கத்தில் வந்திருக்கும், ஆபத்து உங்க பக்கத்தில் வந்திருக்கும், அழிவு உங்க பக்கத்தில் வந்திருக்கும். ஆனாலும் அதற்கு ஒப்பு கொடாமல்
அந்த பாதுகாப்பு தான் இம்மட்டும் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் காத்து வருகிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் பைபிள் அங்கே போட்டிருக்கு பாருங்க, நான் அதற்கு சுற்றிலும் எப்படி இருக்கிறேன், அக்கினியாய் இருப்பேன், அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன். எனவேதான் 91 சங்கீதம் 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடவில்லை, வாதை உன் கூடாரத்தை. அதுக்கு காரணம் என்ன? அவர் வேலியடைத்து பாதுகாத்து வருகிறார். ஹல்லேலூயா. அவர் வேலியடைத்து உங்களை என்னையும் அற்புதமாய் அவர் பாதுகாத்து வருகிறார். அடுத்த குறிப்பு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். மணவாட்டியை குறித்து வேதம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். கோபுரம் போல் இருக்கிறது. உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடயங்களாகிய 1000 பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது. போராடுவதற்கும் யுத்தம் செய்வதற்கும் ஒத்த பலனை ஆண்டவர் உனக்கு தருகிறார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, போராடுவதற்கு யுத்தம் செய்வதற்கு 1000 பரிசைகள் தாங்கி இருக்கிற ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார். உனக்கு விரோதமாய் வந்த எத்தனையோ எரிகோவை ஆண்டவர் தரமட்டமாக மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்களுக்கு விரோதமாய் வந்த யோசபாத்தின் சேனைகளை உங்கள் துதியாலேயே மேற்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள், எரிகோ போன்ற எத்தனையோ சோதனைகள், யோர்தான் போன்றதான எத்தனையோ பிரவாகித்து வந்த வெள்ளம் போன்ற சூழ்நிலைகள், கர்த்தர் உங்களுக்காக உங்கள் முன்னே நின்று தேவன் அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் உங்களை மட்டும் அற்புதமாய் காத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த வேளையில் உங்கள் எல்லாரையும் நான் பார்த்து சொல்லுகிறேன், என்ன வந்தாலும் கலங்காதிருங்கள். என்ன வந்தாலும் கர்த்தர் உன்னை பலப்படுத்த வல்லவர். என்ன நடந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க. என்ன வந்தாலும் கலங்கிடாதீங்க. எந்த நிலைமை வந்தாலும் நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நிச்சயமாய் நடத்துவார். போராடுவதற்குரிய ஒத்த பலனையும் அநேக யுத்தம் செய்யக்கூடிய ஒத்த பலனையும் கர்த்தர் தம்முடைய சபையாகிய தம்முடைய மணவாட்டிக்கு தினந்தோறும் தந்து தம்முடைய மகிமையை அவர் விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கடைசி குறிப்பு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். கண்மலையின் வெடிப்பு, சிகரங்களின் மறைவிடம், தங்குகிற என் புறா. மணவாட்டியினுடைய மேன்மை குறித்து மணவாளன் இந்த இடத்துல சொல்கிறதை கவனிக்கிறோம். உன்னதமான ஒரு இடம் இது, மணவாட்டிக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. உன்னதமான ஒரு இடம் அது. என்ன இடம் அது? கண்மலையின் வெடிப்பு, சிகரங்களின் மறைவிடம். இந்த 6வது குறிப்பிலே உன்னதமான ஒரு ஸ்தானத்தை தம்முடைய மணவாட்டிக்கு கர்த்தர் தருவதாக வாக்கு பண்ணி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பொதுவாக இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 2000 வருஷம் ஆச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமா? அமெரிக்காவுக்கு சுவிசேஷம் போய் 500 வருஷம்தான் ஆகுது. அமெரிக்காவுக்கு சுவிசேஷம் போய் எத்தனை வருஷம்தான் ஆகுது? 500 வருஷம்தான் ஆகுது. 1500 தான் கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்னாடி 500 வருஷம் கழிச்சு தான் இங்கிலாந்துக்கே இயேசுவை பற்றி சொல்ல போகிறாங்க. நம்ம நாட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி 500 வருஷம் கழிச்சு தான் அங்கே போகுது. ஜெர்மனுக்கு சுவிசேஷம் 1500 தான் போகுது. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறந்து 500 வருஷம் கழிச்சு தான் அங்கே சுவிசேஷம் போகுது. ஆனால் என்னைக்கு கிறிஸ்து பிறந்தாரோ அப்பயே சுவிசேஷம் இங்கே வந்துருச்சு நம்ம நாட்டுக்கு. இந்த சுவிசேஷம் ஆரம்பத்திலே வந்த இந்த நாடு சுவிசேஷத்துக்கு எப்பெல்லாம் கதவை அடைச்சிச்சோ, எப்போதெல்லாம் கதவை அடைச்சிச்சோ அப்போதெல்லாம் இந்த தேசத்தில் பஞ்சமும் வறுமையும் கடனும் இப்படி தான் இருக்குது. தமிழ்நாடு இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னா ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் மிஷினரிகள் வந்து இங்கே பள்ளிக்கூடம் கட்டி இந்த மக்களுக்கு நன்மை செய்ததுனால தான். இதை நாம் சொல்லலை, அநேக படித்தவங்களே இப்போ சொல்கிறாங்க.
அநேக தெரிஞ்சவங்களே சொல்கிறாங்க, தென்னிந்தியா மட்டும்தான் செழிப்பாக இருக்குது, நம்ம இருக்கிற இடம்தான் இந்தியாவிலே நம்ம தான் நல்லா இருக்கோம், நம்மளோட செழிப்பாக இருக்கிறது கேரளா, சுவிசேஷத்துக்கு கதவை திறந்ததுனால அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, அதுக்கடுத்து நல்லா இருக்கிறது தமிழ்நாடு. வட இந்தியாலாம் கடன்லையும் பிரச்சனையிலையும் தரித்திரத்துலையும் நோயிலையும் இப்படிலாம் போகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இயேசு வந்துட்டாருன்னா கதவை அடைச்சிருவாங்க, மற்ற எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், இந்த காரணம்தாங்க. ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவரை சேர்ந்து கொண்டு அவரை ஆராதிக்கிறபடினால் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்காரு, நான் உன்னை எந்த இடத்துல கொண்டு போய் வைப்பேன்? சிகரங்களின் மறைவிடங்களில், கண்மடையின் வெடிப்புகளில். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் நமக்கு தரும்போதெல்லாம் ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம ஒன்று சொல்லணும்னு அவர் எதிர்பார்ப்பார். அது என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த மேன்மை உம்மால் எனக்கு கிடைத்தது. ஒரு சின்ன வீடை நீங்கள் கட்டியிருக்கலாம், இப்பொழுது நீங்கள் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லணும்? இந்த வீடு உம்மால் எனக்கு கிடைத்தது. ஒரு சின்ன வேலையாக இருக்கலாம், ஒரு சின்ன வருமானம் வரலாம், ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு மேன்மையும் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடும்போது நீங்கள் ஆண்டவரை பார்த்து என்ன தெரியுமா சொல்லணும்? இது உம்மால் எனக்கு வந்தது ஆண்டவரே, உம்மால் வந்தது ஆண்டவரே என்று சொல்லணும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற இடம் இங்கே போட்டிருக்கு, கண்மலையின் வெடிப்பு, சிகரங்களின் மறைவிடங்களில் தங்குகிற என் புறாவே. இப்படிப்பட்ட ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை ஆண்டவர் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார் என்றால் இப்பொழுது நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்த்து இப்படி சொல்லணும், ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த இந்த நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த இந்த உதவிக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. கடைசியாக ஒரு வசனம், 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே மணவாட்டியை பார்த்து மணவாளன் சொல்லுகிற கடைசி வார்த்தையை இந்த பகுதியில் நம்ம படிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 6வது வசனம், மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே நீ எவ்வளவு ரூபவதி. மணவாளன் நம்மை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறாரு, மனமகிழ்ச்சியை உண்டாக்குற என் பிரியமே. உங்கள் மணவாளரை மனமகிழ்ச்சியாக்குங்கள், உங்களுடைய கிரியைகளினால் அவரை சந்தோஷப்படுத்துங்கள், உங்கள் துதியினால், ஸ்தோத்திரத்தினால், உங்கள் ஸ்தோத்திர பலியினால், உங்கள் காணிக்கைகளினால், தசமபாகத்தினால், ஆண்டவருக்கு செய்கிற காரியங்களினால் அந்த ஆண்டவரை நீங்கள் மகிழ்ச்சியாக்குங்கள். அந்த ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்கள் அனுதின கிரியைகளில் உங்கள் மணவாளன் மகிழ்ச்சியாகட்டும், உங்கள் அனுதின செயல்களில் உங்களை ரட்சித்த ஆண்டவர் சந்தோஷப்படட்டும். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்வீர்களானால் இதுதான் உங்களை குறித்ததான தேவனுடைய எதிர்பார்ப்பு. அவர் என்ன தெரியுமா சொல்றார் நம்மளை பார்த்து? மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிற என் பிரியமே, எனக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிற என் பிரியமே. அருமையான சகோதரிகளே, உங்கள் கணவரை மகிழ்ச்சியாக்குங்கள். அருமையான சகோதரரே, ஐயா, உங்கள் கணவரை, உங்கள் மனைவியை மகிழ்ச்சியாக்குங்கள். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரை மகிழ்ச்சியாக்குங்கள். எப்படியாவது மற்றவர்களை மகிழ்ச்சியாக்குங்கள், ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்கள். இதெல்லாம் மணவாட்டியை குறித்து தேவனுடைய மிகுந்த எதிர்பார்ப்பு. ஹல்லேலூயா. நாம் அவரை மகிழ்ச்சியாக்க வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதத்தினால் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, போராடுவதற்கும் யுத்தம் செய்வதற்குரிய பலனை ஒவ்வொரு நாள் அவர் நமக்கு தந்தபடினால் அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்மை இம்மட்டுமாய் பிரகாசம் உள்ளவராய் மாக்கியிருக்கிறாரே, அதற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும் நறுமணமிக்கவர்களாய் இருக்கும்படி தேவன் நம்மை பலப்படுத்தி வழிநடத்தி வந்ததற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தேவன் பாராட்டின எல்லா தயவுக்காக, இரக்கத்துக்காக தொடர்ந்து அவருக்கு நாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்மை குறித்ததான அவருடைய எதிர்பார்ப்பை தொடர்ந்து நாம் நிறைவேற்றுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று, அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக, இரக்கத்துக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இம்மட்டுமா எங்களை நடத்தின எங்கள் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறவரே, சூலமித்தியே, என் மணவாளியே என்று அழைத்து முள்ளுகளுக்குள்ளே நீ இருந்தாலும் அவள் நறுமணமிக்கவளாக இருக்கிறாள்.
வெயில் உன்மேல் பட்டாலும் நீ அழகுள்ளவளாயிருக்கிறாய். யுத்தம் செய்வதற்கும் போராடுவதற்கும் உரிய பலனுள்ளவளாயிருக்கிறாய். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையின் மேல வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட பெரிய எதிர்பார்ப்பு நம் மீது தேவன் வச்சிருக்கிறார். உங்களுக்கு விரோதமான பல காரியங்கள் சத்ருவானவனால் செய்யப்படலாம். அப்படிப்பட்ட நிலைமையிலையும் நீங்கள் ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க, இந்த பிரச்சனையான நேரத்திலையும் நான் உம்மை சார்ந்து கொள்கிறேன் ஆண்டவரே. இந்த பிரச்சனையான போராட்டமான நேரத்திலையும் நான் உம்மை சார்ந்து கொள்கிறேன் ஆண்டவரே. இந்த போராட்டமான நேரத்திலையும் இந்த முள் போன்ற பிரச்சனையிலையும் நான் உம்மை அதிகமாய் பற்றிக் கொள்கிறேன் ஆண்டவரே. வெயில் என் மேல் பட்டது, ஆனாலும் நான் அழகா இருக்கிறேன் என்று சொன்ன மணவாட்டியைப் போல, சந்திரனைப் போல அழகும், சூரியனைப் போல பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையைப் போல கெடியும் உள்ளவளாய், அருணோதயம் போல் வருகிற இவள் யார் என்று கூப்பிடத்தக்க அளவிற்கு மணவாட்டியாகிய சபையானது தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றும்படி நம்மில் எதிர்பார்க்கிற அவருடைய சித்தம் நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேறட்டும். 2 கரங்களை உயர்த்தி உம்முடைய எதிர்பார்ப்புகள் என் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் ஆண்டவரே. என்னை குறித்ததான உம்முடைய எதிர்பார்ப்புகள் என் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் ஆண்டவரே. என்ன வேலி அடைச்சு வச்சிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மறைவு கட்டி வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சிகரங்களில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். முள்ளுகளுக்குள்ளே நான் இருந்த போதும் என்னை காத்து வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என அற்புதமா அதிசயமா என்னை வழி நடத்தி வருகிற தயவுக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த இடத்துல நின்று இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு இரக்கம் கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும். இந்த இடத்துல முழங்கால் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய தயவு இரக்கம் கிருபை தொடர்ந்து கூட இருந்து நடத்துவதாக உதவி செய்வீராக. இந்த 6வது மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் போதுமானவராய் இருந்து வழி நடத்தி காத்துக்கொள்ளும், உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்படியே திருவிருந்துக்கு நாம் ஆயத்தமாகலாம்.